Hi everyone, welcome back to my channel. Thanks for watching the previous videos. So, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா brand personality. Without any further ado, let's go into the topic. So, what is brand personality? இந்த கொஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பர்சனாலிட்டினா என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா பிராண்ட் பர்சனாலிட்டினா என்னென்னு பார்ப்போம். பர்சனாலிட்டி அப்படின்றது ரொம்ப காமனான டேர்ம் தான். பிகாஸ் நம்ம நிறைய பர்சனாலிட்டிஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு டெஃபினட்டாக வந்து தெரியும் பர்சனாலிட்டினா என்ன அப்படின்ட்டு. பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பர்சனாலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா குணாதிசயங்கள், மக்களோட குணாதிசயங்களை தான் வந்து நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி நிறைய பேரை பார்த்துருப்போம், சரிங்களா? நம்ம ஜெல்லஸ் பீப்புள் பார்த்துருப்போம், நமக்கு நிறைய இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணும், அந்த மாதிரி பயங்கர அந்த என்ன சொல்கிறது, அந்த அச்சீவ்மெண்ட்கான அந்த அச்சீவர்ஸாக இருப்பாங்க, கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், லேசி பீப்புள், எக்கச்சக்கமான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கங்க. ஸோ நம்ம அந்த பர்சனாலிட்டியை வந்து எப்படி பிராண்டோடு ரிலேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். செட் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் ஹியூமன் சைக்காலஜிக்கல் ட்ரெய்ட்ஸ் தட் லீட்ஸ் டு ரிலேட்டிவ்லி கன்சிஸ்டன்ட் அண்ட் என்டியூரிங் ரெஸ்பான்சஸ் டு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை இன்க்ளூடிங் பையிங் பிஹேவியர். அதாவது தனித்துவம் வாய்ந்த சில கேரக்டர்ஸ், நம்மளோட சைக்கலாஜிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி நம்ம வந்து என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் கன்சிஸ்டண்ட்டாக, இல்லை எப்படி வந்து நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றது வந்து பர்சனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஏதோ கேட்குறாங்க அப்படின்னும்போது அதை வந்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணி நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். பிகாஸ் அவங்க கேட்குற கேள்வி வந்து எனக்கு எப்படி இருக்குன்றது நான் தான் ஃபீல் பண்ண போகிறேன். என்னோடய பிஹேவியரை வச்சு நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். அதே செட் ஆஃப் கொஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் ஒரு 5 பேர்ட்டு நீங்கள் வச்சு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேர்லாம் ட்ரிகர் ஆகிட்டு கத்த கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஹேவியரை வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர் தான் வந்து இந்த பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்னென்னு பார்த்தோம். பிராண்ட் பர்சனாலிட்டினா என்ன, நமக்கு டவுட் இருக்கும். ஓகே, இந்த பர்சனாலிட்டி ஓகே, அப்போது பிராண்ட் பர்சனாலிட்டினா என்ன அப்படின்றது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? பிராண்ட் பர்சனாலிட்டினா ஸ்பெசிஃபிக் மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ட்ரெய்ட்ஸ் தட் வி கேன் அட்ரிபியூட் டு அ பர்டிகுலர் பிராண்ட். ஒரு பிராண்டுக்கு நம்ம ஒரு ஹியூமன் ட்ரெய்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த ஆட்ரிபியூட்டை வந்து அதுக்கு நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதுக்கு இது வந்து மேட்ச் ஆகும், இந்த பிராண்டுக்கு இந்த ஆட்ரிபியூட் சூட்டபிளாக இருக்கும், இல்லை இந்த பிராண்டுக்கு இந்த ட்ரெய்ட், ஹியூமன் ட்ரெய்ட் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதோட கம்பேர் பண்ணலாம். ஸ்ட்ராங், ஒரு மேஸ்குலின் ஒரு மேனை கம்பேர் பண்ணலாம். ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மேஸ்குலின் மென் ஃபுல்லாக 6 பேக்கோடு வச்சுருக்கான் அப்படின்னா அந்த அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பயங்கர ஒரு ராபஸ்ட்டாக, அவங்கள வந்து யாராலையுமே அடிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் அதுக்கான ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்ம அலாட் பண்ணுவோம். அதுதான் பார்த்திங்கன்னா பிராண்ட் பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நார்மல் பர்சனாலிட்டியை ஒரு பிராண்டோட நம்ம எப்போ வச்சு சொல்கிறோமோ அந்த பிராண்டுக்கு அதை வந்து நம்ம ஓகே, இந்த பிராண்டுக்கு இந்த பர்சனாலிட்டி சூட் ஆகும். இல்லை நான் வந்து திடீர்னு ஏதோ ஒரு பிராண்ட் சொல்கிறேன், இல்லை நான் ஏதோ ஒரு பர்சனாலிட்டி சொல்கிறேன்னா அப்போ உங்கள் மனசில் ஒரு பிராண்ட் ஞாபகம் வரும்ல, அதுதான் வந்து இந்த பிராண்ட் பர்சனாலிட்டி கான்செப்ட். ஓகே, அதில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் பர்சனாலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். சின்சியாரிட்டி, எக்ஸைட்மெண்ட், காம்பிடன்ஸ், சொஃபஸ்டிகேஷன் அண்ட் ரகட்னஸ். சின்சியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த், ஹானஸ்ட், ஹோல்சம், சியர்ஃபுல். எக்ஸைட்மெண்ட்டில் டேரிங், ஸ்பிரிட்டட், இமேஜினேட்டிவ், அப் டு டேட். காம்பிடன்ஸில் ரிலையபிள், இன்டெலிஜென்ட், சக்ஸஸ்ஃபுல். சொஃபஸ்டிகேஷனில் அப்பர் கிளாஸ், சார்மிங். ரகட்னஸில் அவுடோர்ஸி அண்ட் டஃப். இப்போது சின்சியாரிட்டியில் டவுன் டு எர்த்தை நம்ம பார்க்குறோம்ல. டவுன் டு எர்த் பர்சனாலிட்டினா என்ன, ரொம்ப தன்மையானவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப சட்டிலான பிராண்ட்ஸ், ரொம்ப வெளியில் வந்து பயங்கர அவுட் ஸ்போக்கனாக இல்லாமல், ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஷோ ஆஃப் பண்ணிக்காமல், அந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஹானஸ்ட், ரியல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து 100% பியூர் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே சொல்லலாம். ஹோல்சம்,
ஒரிஜினல். அதாவது இப்போ கூட நம்ம பார்த்துருக்கோம்ல, ப்ரோட்டீன் பார்ஸ்க்கு வந்து வாட்ஸ் த ஹோல்சம் ட்ரூத், சாரி ஐ எம் த ஹோல்சம் ட்ரூத் அப்படின்னு வந்து ப்ரோட்டீன் பார்ஸ் ஆட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் அந்த ஹோல்சம் ஒரிஜினல் 100 என்ன சொல்கிறது, இது வந்து ஒரிஜினல் சோர்ஸ்டு மேங்கோ, இல்லை ஒரிஜினல் ஆப்பிள் ஃப்ரம் திஸ் ஏரியா, ஸோ அண்ட் ஸோ ஏரியா, அந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் அதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சியர்ஃபுல்னால் அந்த பிராண்டை பார்த்தோன்னே நமக்கு வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிட்டில் சோப்ஸ்லாம் ஆட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே சியர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்ம அந்த தம்ஸ் அப், 7up அதெல்லாம் வந்து மவுண்டன் டியூ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எதை வந்து அட்ரிபியூட் பண்ணலாம் அந்த பிராண்டோட அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி வந்து இந்த பர்சனாலிட்டியை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட், டேரிங்னால் நம்ம வந்து ரெட்புல் அதை வந்து நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சரஸாக அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இங்கே வரும். ஸ்பிரிட்டட் அப்படின்னா கூல் யங், இதில் கூட நம்ம வந்து இது சொல்லலாம், ஐ மீன் மவுண்டெயின் டியூ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்புறம் இமேஜினேட்டிவ், யூனிக்காக இருக்கும்ல சில பிராண்ட்ஸ் எல்லாம், அதை வந்து நம்ம இங்கே இது பண்ணலாம். அப் டு டேட்னா நியூ அப்டேஷன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் இங்கே சொல்லலாம். இண்டிபெண்ட், கான்டெம்ப்ரரினா இந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் வாட் எவர் இட் இஸ். அப்புறம் காம்பிடென்ஸில் வந்து ரிலையபிள்னால் லாங் லாஸ்டிங்காக டியூரபிளாக இருக்கிறது, அதை தான் வந்து நம்ம அப்படி சொல்கிறோம். நம்ம நம்பிக்கையாக அதை வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேராஷூட் ஆயிலில் வந்து நம்பிக்கையாக நான் ரிலையபிளாக வாங்குவேன், அது 100% கோகோனட் ஆயில். ஸோ இந்த 100% நீங்கள் வந்து இங்கே வந்து சின்சியர், ஹானஸ்ட் இங்கேயும் சொல்லலாம், ஹோல்சம்னு சொல்லலாம். ஸோ நிறைய செட் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் வந்து ஒரு பிராண்டுக்கு இருக்கும். ஒரே ஒரு செட் ஆஃப் ட்ரெய்ட் இருக்கணும்லாம் கிடையாது, நிறைய கூட இருக்கலாம். இன்டெலிஜென்ட், டெக்னிக்கல், கார்ப்பரேட். இன்டெலிஜென்ட்னா அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட இன்டெலிஜென்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிசர்ச் வச்சு டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்கல்ல, அது சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல் அதாவது மார்க்கெட் லீடராக இருக்க ப்ராடக்ட்ஸ், இல்லைனா அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்ல அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்குள்ளே வரும். சஃபஸ்டிகேஷன், அப்பர் கிளாஸ், கிளாமரஸ், குட் லுக்கிங், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிராண்ட்ஸ் வந்து இதில் நம்ம ரிலேட் பண்ணலாம். சார்மிங், ஃபெமினைன், ஸ்மூத், இது வந்து லக்ஸ், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட்ஸ். ரகர்னஸ், அவுட்டோர்ஸி, கிளாமரஸ், குட் லுக்கிங். இங்கே வந்து நம்ம வந்து அவுட்டோர்ஸின்றதுனால பயங்கர ரகர்டாக இருக்கிற அந்த ஜீப், அப்புறமா வந்து ஹார்லி டேவிட்சன், இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பிராண்டை ரிலேட் பண்ணலாம். டஃப்புக்கும் நம்ம வந்து அதையே வந்து நம்ம இது பண்ணலாம். ஏன்னா ஹார்லி டேவிட்சன்லாம் பார்த்திங்கன்னா ஏஸ்தட்டிக் ஃபினிஷ் இருக்கும், கிளாமரஸாக இருக்கும், குட் லுக்கிங்காக இருக்கும், அது அங்கே சொல்லலாம். ஜீப், டஃப் அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து அதை வந்து இங்கே கொடுக்கலாம், நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சின்சியாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா டிஸ்னி, அப்புறம் அமேசான், கேட்பரி, இதெல்லாம் வந்து நம்ம சின்சியரில் வந்து சொல்லியிருக்கோம். ஒய் பிகாஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஏன்னா வந்து இந்த டவுன் டு அர்த், ஹானஸ்ட், ஹோல்சம், சியர்ஃபுல், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இதில் இருக்குது. எக்ஸைட்மெண்ட்ன்றது பார்த்திங்கன்னா ரெட்புல், நமக்கு டெஃபினட்டாக தெரியும் ரெட்புல் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் வரும் அப்படின்ட்டு. அப்புறம் கொக்கோகோலா, இதெல்லாமே வரும், டெஸ்லா. ஓகே, தென் காம்பிடென்ஸில் பார்த்திங்கன்னா வால்வோ, கூகுள், இன்டெல், மைக்ரோசாஃப்ட், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர காம்படேட்டிவ். வால்வோலாம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் சேஃப்டி அதான் வந்து அவங்களோட டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அதில் வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு வந்து முடியவே முடியாது, ரொம்ப டஃப் தான். அப்புறம் சஃபஸ்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரோலெக்ஸ், கக்ஸி, ஆப்பிள், இதெல்லாம் வந்து சஃபஸ்டிகேஷன், அதாவது ப்ரீமியம் பிராண்ட்ஸில் வந்துடுது. ரகர்ட்னஸ்ன்னும் போது நமக்கு அந்த டஃப் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அது கொடுக்குது. ஸோ ஹார்லி டேவிட்சன், ஜீப், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஜஸ்ட் நான் எடுக்கல, இது வந்து நான் வந்து கூகுளில் இந்த இமேஜ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த ஹால்மார்க், இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பிராண்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த பிராண்ட் எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரிலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணால் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, இந்த டாபிக் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
ஃபர்தராக ஐபிபிஎஸ் எஸ்ஓ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கண்டிப்பாக தரவாக பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு 3 கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து டெஃபினட்டாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோஸ். இவ்வளோ நாள் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதாவது நெக்ஸ்ட்டு நான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அந்த ஃபிலிப் காட்ல் புக்கில் இருந்து நான்